இப்ப பாய்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம். சோஷியல் மீடியா பத்தி பாய்ஸ் சோஷியல் மீடியா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த சோஷியல் மீடியானால அரசியல்ல மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா நடக்கும்க்கா. உங்க பேரு? என் பேர் தௌஃபிக், பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ சில பேர் காலேஜ் போறாங்க, வேலைக்கு போறாங்க, அதனால அவங்கள அந்த பிரச்சாரம் பண்றது இங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு அதெல்லாம் தெரியாது. சோசியல் மீடியா இருக்கனால அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீயா இருக்க நேரத்தில் நம்ம ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாலே அதுல எல்லாமே வருது, நம்ம அதனால தெரிஞ்சுக்கலாம். அதனால மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் நம்புறாங்க, ஏன்னா நிறைய எடிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் கூட இருக்குதுல. சோ அதை நம்பி அதனால மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? மாற்றம் ஏற்படும். எப்படின்னா இப்போ சில பேர் செய்யறாங்க, அது வெளியே தெரிய மாட்டேங்குது, சோசியல் மீடியாவால வெளியே தெரியுது. இப்போ இன்சிடென்ட் சடனா நடக்குதுன்னா இப்போ நியூஸ்ல சடனா வர முடியாது, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டான். இதே சோசியல் மீடியாவில் யாருன்னா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் அது தெரிஞ்சிடும், மாற்றம் ஏற்படும். சோஷியல் மீடியா வந்து நிச்சயமா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பட் ஆனால் மாற்றத்தை வந்து கண்டிப்பா ஏற்படுத்துதானா எனக்கு தெரிஞ்சு கிடையாது தான். ஏன்னா வந்து இங்க யாருமே வந்து தெளிவு இல்லாம கிடையாது, எல்லாருமே நாலேஜபிளான பர்சனாலிட்டிஸா தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் யார் சரி யார் தவறுன்னு, ஏன்னா எல்லாத்தையுமே டெய்லி டுடே லைஃப்ல எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ அதனால ஓட்டிங்ல வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வராது. பட் ஆனால் அவங்க பண்ற விஷயங்களை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸா சோஷியல் மீடியா இருக்கும். அவங்க வந்து பண்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது வெளியில, அதை வந்து சோஷியல் மீடியா மூலியமா அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இங்க ஷேர் பண்றதுனால நிறைய இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகும் இது. ஸோ அந்த விஷயத்துல சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஓட்டிங்ல இது வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இப்போ அவங்க அங்கிருந்து ஒரு கேர்ள் பேசும்போது சொன்னாங்க, இந்த சோஷியல் மீடியால எல்லாம் போடுறது அப்படியே நம்பாம என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின் போது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த மாதிரியான வேற சோர்ஸ் வச்சு எப்படி தெரிஞ்சுக்கணும், எது உண்மை எது பொய் நம்ம இப்போ ஒரு போஸ்ட் பாக்குறீங்க, இது ஒரிஜினல் போஸ்டா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுப்பீங்க? என்ன மாதிரிலாம் கிராஸ் செக் பண்றீங்க? இது ஒரிஜினலா ஃபேக்கானா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றது, அஃபிஷியலா அவங்க பண்றாங்களா இல்லையான்றதை நம்ம டே டு டே நியூஸ்லயே நம்ம வந்து பாக்குறோம். அவங்க வந்து பண்றதா இருந்தா அவங்களே சொல்லுவாங்க, பண்ணலனாலும் அதுவும் அவங்களே கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அடிஷனலா ஒரு சில சோர்சஸ் இருக்கிறதே வந்து இவங்க பண்ற நல்ல விஷயத்த ப்ரொமோட் பண்றதுக்கும் சரி, டிஸ்அட்வான்டேஜையும் ப்ரொமோட் பண்றதுக்கும் சரி. ஸோ அதனால வந்து அதை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றதுக்கு இங்க யாரும் அந்த அளவுக்கு ஈஸியா வந்து எடுத்துட்டு போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லனா யோசிக்காம இருந்தாங்கன்னா எப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்து டெவலப் ஆயிருப்போம் நம்ம அப்படின்னு யோசிக்கணும். ஓகே ஹாசினி, இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியா பத்தி என்னெல்லாம் ஃபீல் பண்றாங்க, அவங்க அதை எப்படி பாக்குறாங்க, அந்த கேம்பெயின் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகா சொன்னாங்க.